ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஎன்இபிலேருந்து 3 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க. ஏற்கனவே 2 நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம போட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 காலி பண்ணி அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி தகுந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுறது அந்த டேட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8/1/2020. அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 10/2/2020 3வது மாதம் 9/3/2020 ஓகேங்களா. பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் முடியுது. எக்ஸாம் இது பார்த்து லாஸ்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 12/3/2020. அதே போல் எக்ஸாம் வந்து டேட்டு பார்த்திங்கன்னா www.government.in என்ற வெப்சைட் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் எலெக்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் டிகிரி பிகாம் ஓகேலா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் முடிச்சுருந்தா வந்து அனைவருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டீட்டெயிலில் வந்து பார்க்கலாம். இப்போ மொத்தம் 100 எக்ஸாம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்படியே மேக்ஸ் டெஸ்ட்டு ஓகேங்களா. அதே மாதிரி ஜென்ரல் டெஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த பேசிக்காக ஓகேங்களா எவ்வளோ மார்க் எடுத்தால் ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு ஓசி, பிசிஓ, பிசிஎம், எம்பிசி, டிசி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே போல் டிஃப்ரெண்ட் கேண்டிடேட் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக www.government.in என்ற வெப்சைட் போயிட்டு ஸ்டெப் பை எவ்வளோ இமேஜ் என்ன கேபிள் இருக்கணும், அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன கேபிள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எந்தெந்த மாதிரி இருக்கணும் அந்த தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ஸு ஓகேலா, சிலபஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கீழே தமிழும் கொடுத்துருக்காங்க ஓகேலா. என்னென்ன படிக்கணுமோ வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழா இலக்கணத்தில் என்னென்ன படிக்கணும் அந்த சிலபஸ் வந்து கீழே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பிரகாரம் வந்து படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். எதுவும் பார்த்திங்கன்னா பிகாம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தகவலை வேறு எதுவும் கிடையாது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிங்க் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you.